ദൈവത്തിന്റെ സൃഷ്ടികളിൽ ഒന്നാമത്തെ സൃഷ്ടിയായിരുന്നു ദൂതന്മാർ. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே முதலாவது சிருஷ்டிப்பு தான் தூதர்கள். ഈ ഭൂമിയും ഈ പ്രപഞ്ചവും സൃഷ്ടിക്കുന്നതിന് മുൻപേ ദൈവം ദൂതന്മാരെ സൃഷ്ടിച്ചു. இந்த பூமியையும் நாம் காண்கிறதான சகல பிரபஞ்சத்தையும் உருவாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் தூதர்களை உருவாக்கினார். ദൂതന്മാരെ ദൈവം സൃഷ്ടിച്ചതിന്റെ ഉദ്ദേശം മനുഷ്യർക്ക് സേവകാത്മാക്കൾ അല്ലെങ്കിൽ ശുശ്രൂഷകർ സഹായികളായിട്ടാണ്. தூதர்களை தேவன் உருவாக்குனதின் நோக்கம் என்னவென்று சொன்னால் மனுஷர்களுக்கு அவர்கள் பணிவிடைக்காரர்களாய் பணிவிடை ஆவிகளாய் இருக்கும்படிக்குதான். പക്ഷേ ദൂതന്മാരെ സൃഷ്ടിച്ചപ്പോൾ വളരെ ഉന്നതമായ ശ്രേഷ്ഠമായ ഒരു നിലവാരത്തിലാണ് അവരെ സൃഷ്ടിച്ചത്. ஆனால் தூதர்களை உருவாக்கின பொழுது அவர்களை உன்னதமான ஒரு மேன்மையான நிலவரத்திலே உருவாக்கியிருந்தார். ദൂതന്മാരെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ അവരുടെ സൃഷ്ടിപ്പ് എത്ര ശ്രേഷ്ഠമായിരുന്നു എന്ന് മനസ്സിലാക്കാം. தூதர்களை குறித்து படிக்கும் பொழுது அவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு மேன்மை உள்ளது என்கிறதை படிக்கலாம். അവർ സൗന്ദര്യ സമ്പൂർണരായിരുന്നു. அவர்கள்